மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ வந்து என்னன்னா நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். ஸோ இது ஃபுல்லாக பார்க்குறது எல்லாமே உனக்கு வந்து என்னன்னா தியரி பேஸில் தான் இருக்கும். ஸோ இதில் டயக்ராம் எதுவும் கிடையாது. ஸோ நீ இதை பொறுத்த வரைக்கும் என்ன ஒன்று டயக்ராம் மற்றது எல்லாமே உனக்கு என்னன்னா தியரி மாதிரி தான் சொல்லுவேன். ஸோ நல்லா கவனிச்சுக்கோ. எனக்கு இதில் வந்து நோட்ஸ் பக்காவாக இருக்கணும். ஏன்னா இது உனக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டென்மாக இருக்கும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான டென்மாக இருக்குது. மற்றதெல்லாம் எல்லாமே என்னதான் வரும், 3 மார்க் 2 மார்க் தான் வரும். ஸோ அதனால் பார்த்துக்கோ. சரியா? ஸோ இப்போ நம்ம கிளாஸ் போகலாமா? ஸோ இதோட உன்னோட அப்ரெசிவ் மெட்டீரியல் அப்ரெசிவ் சாப்டர் ஓவர் ஆகுது. சரியா? அப்ரெசிவ் சாப்டர் ஓவர் ஆகுது. ஸோ உன்னோட அடுத்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ரெசிவ் இருக்கும். இந்த அப்ரெசிவ் யூனிட் இருக்கும். அப்ரெசிவ் யூனிட்டும் உன்னோட நான் கன்வென்ஷனல் ஃபிஷிங் ப்ராசஸ் இருக்கு பார்த்தியா? ஸோ ரெண்டுமே இருக்கும். ஸோ அதனால் அது போக இன்னொரு யூனிட் வந்து என்னன்னா கியர் ஜெனரேஷன். சரியா? ஸோ நம்ம அதை பார்ப்போம், அடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஸோ சிலபஸ் எனக்கு போயிட்டே தான் இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, ஒரு நாளைக்கு என்ன பண்ணுற, நான் இப்போ பார்த்துட்டு தான் இருக்கேன், என்னோட வியூஸ் பார்த்துட்டு தான் இருக்கேன். முந்தி மாதிரி ஆன்லைன் கிளாஸ் நீ ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா போன செமஸ்டர் ஃபாலோ பண்ணுறவன் பண்ணிட்டு தான் இருக்கான். போன செமஸ்டர் யார் ஃபாலோ பண்ணாமல் இருந்தியோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே தான் இருக்குது. சரியா? ஸோ அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோ. எந்த டைத்தில் எப்படி பிடிப்போம்னு உனக்கே தெரியாது. கரெக்டாக இருந்தேன்னா பிரச்சனை இல்லை. சரியா? நீ கரெக்டாக இல்லாமல், ஏன்னா கிளாஸ் நடக்குது, ஒரு கிளாஸ் வந்து 20 நிமிஷம் தான் நடக்குது, 20 நிமிஷம் கூட கிடையாது. ஸோ அதையும் நீ கரெக்டாக இல்லாமல் இருந்தேன்னா நீ எந்த இடத்துல நீ மாட்டணும்னு நான் மாட்டவே மாட்டி தான் ஆகணும். சரியா? கிளாஸ் போகும். ஸோ லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்னன்னா கிரைண்டர்ஸ் என்ன பார்த்தோம், ஒரு 4 டைப் பார்த்தோம். ஒரே மாதிரியே இருந்துச்சா? ஒரு அதாவது ஸ்பிண்டில் இருக்கக்கூடிய பொசிஷனையும் சர்ஃபேஸ் கிரைண்டர் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்? சர்ஃபேஸ் கிரைண்டர். ஸோ சர்ஃபேஸ் கிரைண்டர்ல 4 டைப் பார்த்தோம். ஹரிசாண்டல் ஸ்பிண்டில், அடுத்து என்னது ரெசிப்ரோகேட்டிங் டேபிள், ஹரிசாண்டல் ஸ்பிண்டில் ரோட்டரி டேபிள், அடுத்து என்னது வெர்டிகல் ஸ்பிண்டில் ரெசிப்ரோகேட்டிங் டேபிள், வெர்டிகல் ஸ்பிண்டில் ரெசிப்ரோகேட்டிங் டேபிள், ரோட்டரி டேபிள். ஸோ மொத்தம் 4 இருந்துச்சு. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து பார்க்க போகிறது என்னன்னா டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர். என்ன சார் இது டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர் இருக்கு? அப்ப இது என்ன பண்ண போறாங்க, உன்னோட டூலை என்ன பண்ண போறாங்க, கிரைண்ட் பண்ண போறாங்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி இந்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணலே கிரைண்டிங் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது? உங்க அம்மா வீட்ல என்னது ஒரு சின்ன நைஃபோ இல்லைன்னா அருகாமனையோ ஏதோ வந்து பதம் போயிடுச்சு, அதோட வெட்டுற பதம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, சாணம் பிடிப்பாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே நம்ம எதை பதம் பிடிக்க போறோம்னா, எதை ஸ்டார்ட் பண்ண போறோம்னா உன்னோட கட்டிங் டூல. இப்போ பிளேனால டூல் இருக்கா, ஷேப்பர்ல டூல் இருக்கா, அந்த டூல் முனை என்ன ஆகும் உனக்கு, அதோட முனை என்ன ஆயிடும், பழுது அடைஞ்சிருமா, அதோட முனை என்ன கூர்மை தன்மையை இழந்துடும். அதோட முனை யூஸ் பண்ணணும், அதோட கூர்மை தன்மையை இழந்துடும். ஸோ அதை திருப்பி கூர்மையாக்குறத என்ன யூஸ் பண்றாங்க, இந்த டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர் யூஸ் பண்றாங்க. ஸோ இது என்னன்னா சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம், சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூலையும் கிரைண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மல்டி பாயிண்ட் கட்டிங் டூலையும் என்ன பண்ணிக்கலாம், கிரைண்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல்னா என்ன, மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல்னா என்னன்னு உனக்கே தெரியும். சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல்னா அந்த டூலோட முனையில ஒரு வெட்டு முனை மட்டும் தான் இருக்கும். மல்டி பாயிண்ட் கட்டிங் பண்ணுங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட வெட்டு முனை, அது என்னது மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல். சரியா? சோ இதுல என்னென்ன டைப் இருக்கு, டூல் அண்ட் கட்டர் என்னென்ன டைப் இருக்குன்னா பெஞ்ச் டைப் இருக்கு, யுனிவர்சல் டைப் இருக்கு, ரேடியஸ் டால், ரேடியஸ் TOLL, ரேடியஸ் டால் கிரைண்டர். சோ இந்த மாதிரி 3 டைப் இருக்கு. சோ உனக்கு பார்த்தோனே தெரியும் பெஞ்ச் டைப்னா என்னது, அந்த மொத்த செட்டப்பே எதுல வச்சிருப்பாங்க, பெஞ்ச்ல வச்சிருப்பாங்க. யுனிவர்சல்னா என்ன, எல்லா சைடும் என்ன பண்ணிக்கலாம், நம்ம கட் பண்ணிக்கலாம். யுனிவர்சலி அக்செப்டன்ஸ் சொல்றாங்க. அதாவது என்னன்னா அத வந்து 360 டிகிரி என்ன பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் டோல் கிரைண்டர்னா அதோட ஆர திசையை வச்சு என்ன பண்ணிக்கலாம், நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். சோ இதான் வந்து என்னது அதோட 3 டைப். இத ஜஸ்ட் உனக்கு கொடுத்ததான் இருக்காங்க, புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணல. சரியா? இதுல என்ன சொல்றாங்க, இதுல என்ன பாடங்கள் இருக்கு. சரியா? உனக்கு டயகிராம் இல்ல, ஒரு நோட்ஸ் மட்டும் தான் இருக்கு. இந்த क्वेश्चन புக்லயே நோட்ஸ் தான் இருக்கு, டயகிராம் கிடையாது. சோ அப்படி என்ன முடியும், இதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ். இந்த கீ பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உனக்கு என்னது மார்க் போட்டு போயிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் என்னன்னா வர்க் டேபிள். எந்த இடத்துல நீ வர்க் பீஸ்ல வைக்க போறியோ அதாவது வர்க் டேபிள். அந்த வர்க் டேபிள்ல 180 டிகிரி நீ என்ன பண்ணிக்கலாம், 180 டிகிரி டர்ன் பண்ணிக்கலாம். 180 டிகிரி ஆங்கிள்ல என்ன பண்ணிக்கலாம், டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்து டேபிள் ஸ்லைடு. ஸ்லைடுனா என்னன்னா அந்த டேபிளை நகர்த்துவாங்கல்ல, டேபிள்
மூவ் ஆகுது முன்னும் பின்னும் மூவ் ஆகுதுன்னு சொல்றல சோ அது எதுல மூவ் ஆகுதுனா கைட் வேஸ்ல மூவ் ஆகுது அந்த கைட் வேஸ் என்ன கைட் வேஸ் V கைட் வேஸ் அந்த கைட் வேஸ் என்ன ஷேப்ல இருக்கும்னா V ஷேப்ல இருக்கும் சோ அந்த கைட் வேஸ் தான் சொல்றா V கைட் வேஸ்ன்றா இது எதன் மூலமா இருக்குன்னா ஒரு ராட வச்சு சுத்தேல அவங்க என்ன மேனுவலா நான் டேப் நகட்டேன்னு சொல்றல சோ அப்ப மேனுவலா டேப்னா இங்க ஏதோ ஒரு இடத்துல டேப்ல இது பண்றேன் ஏதோ ஒரு இத வச்சு அது பேர் என்ன ஸ்பேனர் வச்சு மூவ் பண்றது எதுக்கு டேபிள் நகருது ஒண்ணும் இல்ல இப்ப ஸ்விட்ச் நான் போடுறேன் ஏதோ ஒரு இடத்துல ஸ்விட்ச் போடுறேன் ஆனா ஃபேன் ஏதோ ஒரு இடத்துல ஓடுது அதே மாதிரி தான் நான் ஏதோ ஒரு இடத்துல நான் மூவ்மெண்ட் கொடுக்குறேன் அந்த மூவ்மெண்ட் ஏதா மாறுது டேபிளோட மூவ்மெண்டா மாறுது என்ன சொல்றேன்னு புரியுதா சோ அந்த அதுக்கு என்ன செட்டப் யூஸ் ஆகுதுன்னா ரேக் அண்ட் பினியன் செட்டப் யூஸ் ஆகுதுடா ரேக் அண்ட் பினியன் செட்டப் யூஸ் ஆகுது ரேக் அண்ட் பினியன் செட்டப்னா நான் கிளாஸ்ல சொல்லிருப்பேன் ஏ கிளாஸ்க்கு இது ரேக்னுவாங்க இந்த ரவுண்டா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க பினியன் சொல்லுவாங்க சரியா இந்த செட்டப்லாம் நம்ம கிளாஸ் எடுத்துட்டே நான் சொல்லிருப்பேன் ஏ6 ஸ்டூடண்ட் சொல்லிருப்பேன் இதான் வந்து இந்த ரேக் அண்ட் பினியன் செட்டப் சோ இந்த இது சுத்துறனால இது நகர்றனால இது சுத்தும் இது நகர்றனால இது என்ன ஆகும் சுத்தும் சரியா அதான் வந்து ரேக் அண்ட் பினியன் செட்டப் பண்றாங்க இது பேர் என்ன கியர் மெஷின் நெக்ஸ்ட் யூனிட்ல பாப்பீங்க டீடைலா பாப்பீங்க கியர் ஜெனரேட்டிங் ப்ராசஸ்ல டீடைலா பாப்பீங்க சோ அதுதான் சரியா உங்களுக்கு இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும்னா நான் ஏதோ ஒரு இடத்துல நகர்றனால டேபிள் நகருது அது எதன் மூலமாக ரேக் அண்ட் பினியன் செட்டப் மூலமாக நகருது சரியா அடுத்து என்ன சேடில் எங்க இருக்கும் டேபிள் கீழ என்ன இருக்கும் சேடில் இருக்கும் டேபிள் கீழ என்ன இருக்கும் சேடில் இருக்கும் நம்ம போன क्वेश्चंस 2-3 क्वेश्चंसல பார்த்ததுதான் சோ அந்த சேடில் நகர்றனால உங்களோட செட்டப் எப்படி நகர்த்திக்கலாம் குறுக்கு பாதையில நகர்த்திக்கலாம் குறுக்கு வெட்டினா இப்படி நகர்றது உங்களோட டேபிள் இப்படி நகருது பி குறுக்குனா இப்படி நகர்றது என்னது குறுக்கே நகர்றது சரியா அடுத்து வீல் ஹெட் இந்த வீல் ஹெட்ல என்ன இருக்கும் உங்களோட கிரைண்டிங் வீல் இருக்கும் வீல் ஹெட்ல என்ன இருக்கும் உங்களோட கிரைண்டிங் வீல் இருக்கும் சரியா இந்த கிரைண்டிங் வீலை நீங்க என்ன பண்ணிக்கலாம் 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஒர்க் டேப்ல 180 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் வீல் ஹெட்ட 360 டிகிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம் சரியா சரி இப்போ சார் உனக்கு நான் இந்த இதெல்லாம் நடத்திருப்பேன் நம்ம எந்த யூனிட்ல ப்ரோச்சிங் யூனிட்ல நடத்திருப்பேன் ரேக் ஆங்கிள்னா என்ன டாப் ரேக் ஆங்கிள்னா என்ன சைடு ரேக் ஆங்கிள்னா என்ன கட்டிங் ஆங்கிள்னா என்னன்னு நான் உங்களோட ப்ரோச்சிங் யூனிட்ல நடத்திருப்பேன் சோ அத பாத்துக்கோ சோ இப்போ டூல் இருக்குனா இப்படி தான் இருக்கும் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் இப்படி தான் இருக்கும் இதுதான் நம்ம டூல் இந்த வெட்டுமுனை பழுதலையை சரி பண்றதுக்கு நம்ம டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர் யூஸ் பண்றோம் சோ இதுல தான் நமக்கு என்னது ரேக் ஆங்கிள் இது சைடு ரேக் ஆங்கிள் இது டாப் ரேக் ஆங்கிள் இதுன்னு நமக்கு நம்ம ப்ரோச்சிங் யூனிட்ல பாத்துறோம் அது பாத்துக்கங்க சரியா நீ manufacturing processலயும் படிச்சிருப்பீங்க nomenclature of single point cutting tool MP ல படிச்சிருப்பீங்க சரியா சோ அந்த ரேக் ஆங்கிள்லாம் சரி பண்றது வீல் ஹெட்னா டாப் ரேக் ஆங்கிள் சரி பண்ணிக்கலாம் சைடு ரேக்னா சைடு ரேக் ஆங்கிள் சரி பண்ணிக்கலாம் டேபிள் ரேக்னா உங்களுக்கு என்ன எண்ட் கட்டிங் வெச்ச சரி பண்ணிக்கலாம் புரியுதா என்ன சொல்றேன்னு இப்போ வெட்டுமுனை இருக்குன்னா அந்த வெட்டுமுனையில ஒவ்வொரு பார்ட்டையும் நம்ம சரி பண்றோம்ல அப்ப டாப் ரேக் ஆங்கிள் சரி பண்ணனும்னா எதை நடக்கணும்னா வீல் ஹெட் நடக்கணும் சைடு ரேக் ஆங்கிள் சரி பண்ணனும்னா என்ன நடக்கணும் சேடில் நடக்கணும் எண்ட் கட்டிங் வெச்ச சரி பண்ணனும்னா என்ன நடக்கணும்னா டேபிள்ல நடக்கணும் சோ இதுதான் கான்செப்ட் ஓகேயா இதான் வந்து உங்களுக்கு டூல் அண்ட் கட்டர் சோ அப்ப டூல் அண்ட் கட்டர்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் மிஷின்ஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய டூல நம்ம என்ன பண்ண போறோம் ஷார்ப் பண்ண போறோம் சோ அதுக்கு தான் இந்த டூல் கட்டர் இருக்கு என்னென்ன டூல் நம்ம சரி பண்ணலாம் சிங்கிள் பாயிண்ட் கட்டிங் டூல் மல்டி பாயிண்ட் கட்டிங் டூல் இதுல என்னென்ன டைப் இருக்கு மூணு டைப் இருக்கு என்ன டைப் இருக்கீங்க அடுத்து என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் இதுல ஒர்க் டேபிள் இருக்கு ஒர்க் டேபிள் 180 டிகிரி நம்ம திருப்பிக்கலாம் டேபிள் ஸ்லைட் இந்த டேபிள் நான் எப்படி எதுல வந்து நகருது எந்த கைட் பேஸ் நகருதுனா பி கைட் பேஸ்ல நகருது சேடில் இருந்து குறுக்கா நகர்த்திக்கலாம் டேபிள்ல அடுத்து வீல் ஹெட் 360 டிகிரி நகர்த்திக்கலாம் சுத்திக்கலாம் வீல் ஹெட்ல என்ன இருக்கும் கிரைண்ட் வீல் இருக்கும் அடுத்து நான் இந்த டூல என்னென்ன பாகங்களை செட் பண்றேன்னா டாப் ஆங்கிள் செட் பண்ணா வீல் ஹெட் நகர்த்துவேன் சைடு ஆங்கிள்னா சேடில் நகர்த்துவேன் எண்ட் கட்டிங் வெச்சுனா டேபிள்ல நகர்த்துவேன் சரியா சோ இதான் வந்து உங்களோட டூல் அண்ட் கட்டிங் இது அடுத்து என்னென்ன 2 மார்க்ஸ் இருக்கு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிரைண்டிங் மிஷின்ஸ் ஒவ்வொரு இதுலயும் என்ன இருக்கும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்கும் நான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்னா உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் நான் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இதுல படிச்சிருக்கேன் பிளேனார் ஷேப்பர்ல எல்லாம் படிச்சிருக்கீங்க என்ன பண்ணுவீங்க மோட்டரோட திறன் மோட்டரின் திறன்னா மோட்டரோட பவர் அடுத்து என்னது டேபிள்ல எவ்வளவு தூரம் நகர்த்தலாம் சரியா டேபிளோட எவ்வளவு தூரம் நகர்த்தலாம் அடுத்து வேற என்ன மிஷினோட வெயிட் மிஷினோட இடை சரியா இதா அடுத்து என்ன கிரைண்டிங் வீல் யூஸ் பண்றோம் என்ன டைப் ஆஃப் கிரைண்டிங் மிஷின் யூஸ் பண்றோம் என்ன சார் என்ன டைப் ஆஃப் இதுல மூணு டைப் இருக்குல
பெஞ்ச் டைப் யூனிவர்சல் டைப் ரேடியஸ் டைப் சோ அதெல்லாம் சொல்றாங்க சோ இதான் வந்து என்னது ஸ்பெசிஃபிகேஷன் தான் இப்போ உங்களோட பாடியோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு சொல்லுவீங்க என்ன சொல்லுவீங்க பாடியோட ஹைட் எவ்வளோ வெயிட் எவ்வளோ அடுத்து செஸ்ட் எவ்வளோ இன்ச் இருக்கு சோ இதே மாதிரி தான் மிஷினுக்கு கிரைண்டிங் மிஷினுக்கு இருக்குல்ல சோ அதே மாதிரி தான் சொல்றான் அப்ப அந்த கிரைண்டிங் மிஷின்ல யூஸ் பண்ணக்கூடிய மோட்டரோட பவர் எவ்வளோ அந்த கிரைண்டிங் மிஷின்ல டேபிள் எவ்வளவு தூரம் நகர்த்தலாம் அந்த மிஷினோட வெயிட் எவ்வளோ அடுத்து கிரைண்டிங் வீல் எவ்வளோ கிரைண்டிங் என்ன கிரைண்டிங் யூஸ் பண்றாங்க அடுத்து என்ன டைப் ஆஃப் கிரைண்டிங் மிஷின் சோ இது எழுதுனீங்கன்னா இது ஒரு 3 மார்க் சரியா அடுத்து கிரைண்டிங் வீல் சோ கிரைண்டிங் வீல்னா இங்க கிரைண்டிங் வீல்ல என்ன பண்ண போகுது உனக்கு வேலை பார்க்க போற முக்கியமான யாரு கிரைண்டிங் வீல் தான் பாக்குது அது எதுல செஞ்சிருப்பாங்க அப்ரசிவ் மெட்டீரியல்ல செஞ்சிருப்பாங்க சரியா அப்ரசிவ் மெட்டீரியல் அதோட முனையில என்ன இருக்கும் அப்ரசிவ் மெட்டீரியலால செஞ்சிருப்பாங்க அந்த அப்ரசிவ் மெட்டீரியல் தான் என்ன பண்ணுது மெட்டீரியலை ரிமூவ் செய்யுது சரியா அடுத்து அப்ரசிவ் சரியா அப்ரசிவ்னா என்ன கிரைண்டிங் வீல் அப்ரசிவ் மெட்டீரியலால செய்யப்படுது சரியா இதுல ரெண்டு டைப் இருக்கு நேச்சுரல் அப்ரசிவ் ஆர்ட்டிஃபிஷியல் அப்ரசிவ் ரெண்டு டைப் அப்ரசிவ்ல ரெண்டு இருக்கு நேச்சுரல் அப்ரசிவ் ஆர்ட்டிஃபிஷியல் அப்ரசிவ் நேச்சுரல் அப்ரசிவ்னா என்னப்பா இயற்கையா என்ன பண்றது அப்ரசிவ் மெட்டீரியல் இயற்கையா இருக்கக்கூடிய மரங்களை வச்சு நம்ம அப்ரசிவ் மெட்டீரியல் செஞ்சோம்னா அது என்னது நேச்சுரல் அப்ரசிவ் ஆர்ட்டிஃபிஷியல் அப்ரசிவ்னா நம்மளே என்ன பண்றது ரெண்டு மூணு மெட்டீரியலை சேர்த்து ஒரு அப்ரசிவ் மெட்டீரியல் உருவாக்கணும்னா அது என்னது ஆர்ட்டிஃபிஷியல் அப்ரசிவ் நேச்சுரலுக்கும் ஆர்ட்டிஃபிஷியலுக்கும் வித்தியாசம் தெரியுதா நேச்சுரல்னா அதுவே இயற்கையா இருக்கக்கூடியது ஆர்ட்டிஃபிஷியல்னா என்னன்னா நான் ரெண்டு மூணு பொருளை சேர்த்து அந்த கடினத்தன்மையை கொண்டு வருது சரியா என்ன சொல்றேன்னு புரியுதா நேச்சுரல்னா நேச்சுரல் இயற்கையாவே அது கடினத்தன்மை இருந்தா அது அப்ரசிவ் மெட்டீரியல் இயற்கை இல்லாம நான் செயற்கை முறையில ரெண்டு மூணு மெட்டீரியலை சேர்த்து அதோட என்ன சொல்றேன் ஹார்ட்னஸை இன்க்ரீஸ் பண்ணனா அது என்னது ஆர்ட்டிஃபிஷியல் அப்ரசிவ் சரியா அடுத்து டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இப்போ இந்த ஆர்ட்டிஃபிஷியல் அப்ரசிவ்ல இந்த டைப்ஸ் ஆஃப் பாண்ட் வருது நான் என்ன சொன்னேன் உனக்கு ரெண்டு மூணு மெட்டீரியலை சேர்த்து ஒரு அப்ரசிவ் மெட்டீரியல் உருவாக்கணும்னு சொல்றேன்ல சோ அப்ப ரெண்டு மூணு மெட்டீரியல் இப்போ இது ஒரு மெட்டீரியல் சரியா இந்த மெட்டீரியல் சேர்க்கறோம்ல அப்ப சேர்க்கறப்ப ஒரு பாண்ட் ஏற்படுதுனா பாண்ட் என்ன பாண்டிங் ரெண்டே இணைக்கிறது யாரு இந்த பாண்ட்ல இணைக்குது சோ என்ன டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குன்னு சொல்றாங்க வெட்ரிஃபைட் பாண்ட் சரியா என்னது வெட்ரிஃபைட் பாண்ட் சிலிகேட் பாண்ட் அடுத்து என்னது ரெசனாய்ட் பாண்ட் ரப்பர் பாண்ட் ஷெல் பாண்ட் ஷிலாக் பாண்ட் சரியா அது ஷிலாக் பாண்ட் ஒண்ணுமே கிடையாது சிம்பிளா சொல்லணும்னா உன்னோட நோட் பேப்பர் ஒட்டுறதுக்கு என்ன யூஸ் பண்றீங்க கம் யூஸ் பண்றீங்களா அதேதான் இந்த அப்ரசிவ் மெட்டீரியல் இணைக்கிறதுக்கு என்னது கம் மாதிரி பாண்ட் அது என்னென்ன இருக்கு வெட்ரிஃபைட் பாண்ட் இருக்கு சிலிகேட் பாண்ட் இருக்கு ரெசனாய்ட் பாண்ட் ரப்பர் பாண்ட் அடுத்து ஷிலாக் பாண்ட் சரியா சோ கான்செப்ட் தெரிஞ்சுக்கோ எதுவுமே தெரியாம இருக்க கூடாது பாண்ட்னா என்ன பாண்ட் எதுக்கு இங்க நம்ம படிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியணும் சரியா ஆன்லைன் கிளாஸ்ல நம்ம படிச்சா கண்டென்ட் தெரியாம இருக்க கூடாது விஷயம் தெரியாம இருக்க கூடாது ஆஃப்லைன்ல என்னென்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுமோ அதான் ஆன்லைன்லயும் தெரிஞ்சுக்கணும் சோ அதுக்கு நீ என்ன பண்ணணும் ரெகுலரா கிளாसेस ஃபாலோ பண்ணணும் சரியா அடுத்து என்ன இருக்கு கிளேசிங் லோடிங்ன்றது ஒண்ணும் கிடையாது சிம்பிள் தான் கவனிச்சுக்கோங்க இது கிரைண்டிங் வீலா சோ இந்த கிரைண்டிங் வீலோட முனை என்ன ஆகும் நான் வந்து என்ன பண்றேன் மிஷினிங் பண்ண அந்த கிரைண்டிங் வீலோட முனை என்ன ஆகும் அந்த கிரைண்டிங் வீலோட முனை என்ன ஆகும் ஒரு மாதிரி கூர்மை இழந்து என்ன ஆகும் கூர்மை இழந்து என்னவா மாறும்னா கண்ணாடி போல அதோட அது பார்க்க எப்படி மாறிடும் கண்ணாடி போல மாறிடும் அந்த கிரைண்டிங் வீல பயன்படுத்த அதிகமா பயன்படுத்த அதோட முனை என்ன ஆகும் கண்ணாடி போல தோற்றம் அளிக்கும் சோ அந்த மாதிரி ஏற்படுறதா என்னது கிளேசிங்னு சொல்றாங்க இது இம்பார்ட்டன்டான 2 மார்க் கிளேசிங்னா என்னது நான் கிரைண்டிங் வீல அதிகமா பயன்படுத்த அதோட முனை இருக்கு பத்தியா அதோட முனை என்ன ஆயிடும் கண்ணாடி போல தோற்றம் அளிக்கும் சோ அதான் என்னது கிளேசிங்ன்றாங்க லோடிங் என்னன்னா இப்ப நான் மெட்டீரியலை இங்க பெயிண்ட் பண்றேன் அப்ப இந்த மெட்டீரியல் என்னது சின்ன துகள்களா தான் வெளியேறுது அந்த துகள்கள் போய் எதுக்குள்ள போயிருந்தா இந்த கிரைண்டிங் வீலுக்குள்ள போய் ஒட்டிக்குது என்ன சொல்றேன்னு புரியுதா லோடிங்னா என்னன்னா இந்த மெட்டீரியல் நான் ரிமூவ் பண்றேன்ல அந்த ரிமூவ் பண்ணேல அந்த மெட்டீரியல் சின்ன துகள்களா தான் வெளியேறுது அந்த துகள்கள் எதுல போய் சேரணும்னா இந்த கிரைண்டிங் வீல்ல போய் சேரும் சோ அந்த கிரைண்டிங் வீல்ல சேர்றதா என்னது லோடிங்னு சொல்றாங்க கிளேசிங்னா கிரைண்டிங் வீல்ல பயன்படுத்த அதோட முனை என்ன முன்னாடி போல தோற்றம் அளிக்கும் சோ அதான் அந்த கிளேசிங்ன்றாங்க அந்த லோடிங்ன்றது என்னன்னா அந்த மெட்டீரியல் போய் அந்த வெட்டப்பட்ட மெட்டீரியல் போய் எதுல போய் உட்கார்ந்துரும் கிரைண்டிங் வீல்ல போய் உட்கார்ந்துரும் அது வந்து என்ன லோடிங் சோ இந்த மாதிரி ஏற்படுறனால கிரைண்டிங் வீலோட வெட்டும் தன்மை என்ன ஆயிடுது கிரைண்டிங் பண்ணும் தன்மை என்ன ஆயிடுது குறைஞ்சிருது சரியா கிரைண்டிங் பண்ணும் தன்மை என்ன ஆயிடுது குறைஞ்சிருது சோ அதை சரி பண்றதுக்கு என்ன ரெண்டு ப்ராசஸ் கொடுக்குறாங்க
என்னது க்ளூயிங் ட்ரெஸ்ஸிங் க்ளூயிங் சரியா இந்த ரெண்டு ப்ராப்ளத்தையும் சரி பண்ணா ட்ரெஸ்ஸிங் க்ளூயிங் பண்றாங்க சரியா ட்ரெஸ்ஸிங் க்ளூயிங்னா என்னன்னா உனக்கு ட்ரெஸ்ஸிங் பண்றனால என்னது லேசிங் ஏற்படுறதும் லோடிங் ஏற்படுறதையும் என்ன பண்ணிக்கலாம் தவிர்க்கலாம் சரியா ட்ரெஸ்ஸிங் பண்றனால லோடிங் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரைண்டிங் வீல் பண்ணுங்க இந்த மாதிரி ஒரு வீல் வச்சுக்கோம் சோ இது போய் இத சாணி பிடிக்கிறது கிரைண்டிங் வீல சாணி பிடிக்கிறது ட்ரெஸ்ஸிங் வீல் சிம்பிளா சொல்லணும்னா இந்த கிரைண்டிங் வீலோட எதுவும் பாதிப்பு ஏற்பட்டா அதை சரி பண்றதுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் வீல் ப்ராசஸ் கொண்டு வருவாங்க சரியா சோ அதான் வந்து என்னது ட்ரெஸ்ஸிங் வீல் புரியுதா கான்செப்ட் சோ அடுத்து என்னன்னா பேலன்சிங் ஆஃப் கிரைண்டிங் வீல் சரியா பேலன்சிங்னா என்னப்பா ப்ராப்பரா ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ணலைன்னா என்ன ஆகும் அந்த இடத்துல பிரச்சனை ஏற்படும் சரியா இப்ப சிம்பிளா சொல்லணும்னா நீ வந்து உன்னோட படிப்பையும் பேலன்ஸ் பண்ணணும் அதே டைம்ல உன்னோட என்ஜாய்மெண்ட்டும் பேலன்ஸ் பண்ணணும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணாம இருந்தேன்னா உனக்கு என்ன ஏற்படும் ஒண்ணு படிப்புல டிராபேக் ஏற்படும் இன்னொன்னு உன்னோட மைண்ட் என்ன ஆகும் நீ சரியா வெறும் படிப்புல ஃபீலா இருந்தேன்னா அதுவும் என்ன ஏற்படும் உனக்கு அது மைண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகும் சோ அப்ப அது ரெண்டையுமே என்ன பண்ணணும் பேலன்ஸ் பண்ணி கரெக்டா கொண்டு போகணும் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி நான் படிக்காம இது என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்னா உனக்கு என்ன ஏற்படும் பாதிப்பு ஏற்படும் சோ அது மாதிரி தான் இங்க கிரைண்டிங் வீல கரெக்டா பேலன்ஸ் பண்ணலைனா உனக்கு என்ன ஆகும் கிரைண்டிங் வீல் என்ன ஆயிரும் உடைஞ்சு தெரிச்சு ஓடி புரியுதா சோ அப்ப பேலன்சிங் அப்ப கிரைண்டிங் வீல் பேலன்சிங்கா தான் இருக்கா அப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் கிரைண்டிங் வீல் பேலன்ஸ்டா தான் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கறாங்கன்னா கிரைண்டிங் வீல் எடுத்துறாங்க சோ கிரைண்டிங் வீல ஒரு மேனுவல்ல மாட்டாங்க ஒரு மேனுவல் அந்த மடனா வந்துச்சு சரியா ஒரு மேனுவல்ல மாட்டாங்க மாட்டிட்டு இந்த மேனுவலோட ஒரு முனையில என்னது நைஃப் வெட்ஸ் வைக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு முனையில என்னது நைஃப் வெட்ஸ் வைக்கிறாங்க புரியுதா என்ன சொல்றேன் ஒரு கிரைண்டிங் வீல் எடுத்துக்கிறாங்க இந்த கிரைண்டிங் வீல் பேலன்சிங்கா தான் இருக்கா கிரைண்டிங் வீல் பேலன்சிங்கா தான் இருக்கா அதாவது பேலன்சிங்கா என்ன எல்லா பக்கமும் மெட்டீரியல் ஈவனா பிரிஞ்சிருக்கா அதாவது எல்லா அதோட மொத்த பரப்புலையும் மெட்டீரியல் ஈவனா பிரிஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது பேலன்சிங் சரியா அப்படி பேலன்சிங் இம்பேலன்ஸ்டா இருந்துச்சுன்னா என்ன கிரைண்டிங் வீல் உடைஞ்சு பிரிச்சிடும் சரியா சோ அதுக்கு என்ன பண்றாங்க ஒரு கிரைண்டிங் வீல் எடுத்து ரெண்டு மேனுவல்ல கிரைண்டிங் வீல் நடுவுல வைக்கிறாங்க வச்சிட்டு மேனுவலோட ஒரு இரும்பு நிலையில நைஃப் வெட் வைக்கிறாங்க வச்சிட்டு என்ன பண்றாங்க கிரைண்டிங் வீல் சுத்தி விடுறாங்க கிரைண்டிங் வீல் என்ன பண்றாங்க சுத்தி விட்டோம்னா மெதுவா சுத்தி விட்டா அது ஒரு இடத்துல நிக்குமா அந்த இடத்தை மார்க் பண்றாங்க சரியா மறுபடியும் திருப்பி என்ன பண்றாங்க சுத்தி விடுறாங்க அது இன்னொரு இடத்துல நிக்குமா அதை என்ன பண்றாங்க அதையும் மார்க் பண்றாங்க சோ இந்த மாதிரி மார்க் பண்ணி பார்க்கல ஒரே இடத்துல அந்த போர்டு வந்து நிச்சயிக்க இப்ப நான் ஒரு இடத்துல சுத்தி விடுறேன் இங்கே கொஞ்ச இடத்துல போர் போடுறேன் திருப்பி இன்னொரு சுத்தி விடுறேன் திருப்பி இங்கே நிக்குது திருப்பி இன்னொரு சுத்தி விடுறேன் இங்கே நிக்குது சரியா திருப்பி இன்னொரு சுத்தி விடுறேன் திருப்பி மறுபடியும் இங்கே வந்துருச்சுன்னா அப்ப அந்த இடத்துல இம்பேலன்ஸ்டா இருக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு இம்பேலன்ஸ்டா இருக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் புரியுதா கிரைண்டிங் வீல் பேலன்ஸ்டா இம்பேலன்ஸ்டா இருக்குன்னு நான் என்ன பண்றேன் நடுவுல என்ன பண்றேன் கிரைண்டிங் வீல வந்து சுத்த ஒரு மேனுவல் வச்சு சுத்த விடுறேன் மேனுவல்ல வச்சு கிரைண்டிங் வீல சுத்தி விடுறேன் சுத்த விட்டுட்டு என்ன பண்றேன் அது ஒரு இடத்துல நிக்குங்க அந்த இடத்துல மார்க் பண்றேன் திருப்பி இன்னொரு சுத்தி விடுறேன் திருப்பி மார்க் பண்றேன் திருப்பி இன்னொரு சுத்தி விடுறேன் திருப்பி மார்க் பண்றேன் அப்படி மார்க் பண்ணிட்டே இருக்கல எனக்கு ஒரே இடத்துல கோடு வந்துட்டே இருக்குன்னா அப்ப அந்த இடம் இம்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அப்ப கிரைண்டிங்ல நான் சரி பண்ணணும் அப்படின்றது அர்த்தம் சோ அதுக்கு அந்த மாதிரி சரி பண்ணிக்கணும் சரியா சோ அப்ப எந்த இடத்துல சரி பண்ணணுமோ அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க லெட் புஷ் யூஸ் பண்ணுறது லெட் புஷ் சோ அப்ப இந்த இடத்துல எனக்கு கோடு வந்துட்டே இருக்கு நான் அந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் லெட் புஷ் சொல்றேன் வச்சுட்டா என்ன பண்ணிக்கலாம் சரி பண்ணிக்கலாம் சரியா சோ இதுதான் வந்து உங்களோட கான்செப்ட் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் டூல் அண்ட் கட்டர் கிரைண்டர் பார்த்தோம் அடுத்து என்னது 2 மார்க்ஸ் இல்ல 2 மார்க்ஸ் இது என்ன ஒரு 5 மார்க் கேட்பாங்க பேலன்ஸ் சரியா 5 மார்க் கேட்பாங்க ஸ்பெசிஃபிகேஷன்னா என்ன நான் இப்ப கதை சொன்னல நம்ம பாடி பார்ட்ஸ்ல என்ன சொல்லி ஹைட் வெயிட் சொல்லி அதே மாதிரி மிஷின்ஸ்க்கு என்னென்ன கிரைண்டிங் மிஷினுக்கு என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு கிரைண்டிங் வீல்னா என்ன அப்ரசிவ்னா என்ன நேச்சுரல்னா என்ன இயற்கை ஆர்டிஃபிஷியல் அந்த செயற்கையா ஏற்படுத்துறது சோ அதுக்கப்புறம் தான் என்ன இப்போ டைப்ஸ் ஆஃப் பாண்ட் பார்த்தோம் அந்த செயற்கையா ஏற்படுத்துறதுக்கு ஒன்றோட ஒன்று மெட்டீரியல் இணைக்கிறதுக்கு கம் மாதிரி தேவைப்படுது அதான் பாண்ட் என்னென்ன பாண்ட் இருக்குன்னு பார்த்தோம் அடுத்து கிளேசிங்னா கண்ணாடி கிரைண்டிங்ல பயன்படுத்த அதுதான் மாதிரி பார்த்தோம் முன்னாடி கண்ணாடி கூட தோற்றம் அளிக்கும் சோ அது என்ன இருக்கும் கூர்மேட்டர் சோ அதான் கிளேசிங் லோடிங்னா என்னது அந்த கிரைண்டிங் பண்ணிட்டு இருக்கே உனக்கு என்ன ஏற்படுது அந்த மெட்டீரியல் போய் மெட்டீரியலோட துகள்கள் போய் கிரைண்டிங் வீல்ல பட்டுது கிரைண்டிங் வீலோட போய் ஒட்டிக்குது சோ அது அந்த லோடிங் அந்த டிஸ்அட்வான்டேஜ் சோ இத சரி பண்ணிட்டு ட்ரெஸ்ஸிங் ப்ரீ பண்றாங்க அடுத்து பேலன்சிங் என்னன்னு பாத்துறோம் சரியா சோ இந்த கிளாஸ் வந்து
ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி, வரட்டு தியரி. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இதை தெளிவாக கிளாஸை ரிப்பீட் பண்ணி பார்த்து தெளிவாக எனக்கு நோட்ஸ் அனுப்பு, சரியா? ஸோ பார்த்துக்கோங்க, நான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு நடத்துறேன்னா சும்மா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போக தெரியாதா? ஒரு விஷயம் தெரியணுன்றதுக்காக சொல்கிறேன். ஸோ ப்ராப்பராக கிளாஸஸை யூட்டிலைஸ் பண்ணி இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம்.